கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் பெட்ரோல் பங்க் அமைப்பதாக கூறி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரிடம் 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஆன்லைன் சைபர் குற்றவாளிகள் தமிழ்நாடு போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். உட்கார்ந்த இடத்திலிருந்து நேக்காக பணம் பறித்த சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு அருகே உள்ள 62 வயது மதிப்புள்ள ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தனது செல்போனில் வந்த ஆன்லைன் விளம்பரத்தை கிளிக் செய்துள்ளார். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் புதிய பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கான கடைசி தேதி என ஒரு விளம்பரம் வந்துள்ளது. உள்ளூரில் பெட்ரோல் பங்க் தொடங்கினால் நல்ல வருமானம் கிடைக்கும் என நினைத்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அதில் விண்ணப்பித்துள்ளார். அப்போது அவரை தொடர்பு கொண்டு பேசிய மர்ம நபர்கள் பெட்ரோல் பங்க் தொடங்க ஆரம்பத்தில் நிலுவைத் தொகை செலுத்த வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளனர். மேலும் கட்டிய பணத்திற்கு இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என்று ரகமாய் அளந்து விட்டுள்ளனர். அதனை உண்மை என நம்பியவர் பெட்ரோல் பங்க் தொடங்க அனுமதி கிடைத்தால் போதும் என நினைத்து மர்ம நபர்கள் அனுப்பிய பல்வேறு வங்கி கணக்குகளில் 50 லட்சம் ரூபாயை அனுப்பிவிட்டு காத்திருந்தார். ஆனால் நீண்ட நாட்களாக காத்திருந்து காலங்கள் போனது போல எந்த முன்னேற்றமும் இல்லை. பெட்ரோல் பங்க் தொடங்க இதோ ஆர்டர் வரும், அதோ ஆர்டர் வரும் என வழிமேல் வெடிவைத்து காத்திருந்து அவர் கண்கள் மட்டுமல்ல அவரும் சோர்ந்து போனார். ஆனால் 50 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு பெட்ரோல் நிலையம் அமைத்து தராமல் அவர்கள் மோசடி செய்தனர். ஒரு கட்டத்திற்கு மேல்தான் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கன்னியாகுமரி மாவட்ட சைபர் கிரைமில் புகார் அளித்திருந்தார். விசாரணையை தொடங்கிய அதிகாரிகளுக்கு கைவரிசை காட்டியது ஆன்லைன் மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்கள் டெல்லியில் பதுங்கியிருப்பதும் தெரிய வந்தது. உடனே டெல்லி விரைந்த தனிப்படை போலீசார் ஹரியானா ஃபரிதாபாத்தைச் சேர்ந்த சுதீர் குப்தா, டெல்லியைச் சேர்ந்த அன்குஷ் அகர்வால் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 8 செல்போன்கள், ஒரு லேப்டாப், 14 சிம் கார்டு, 7 ஏடிஎம் கார்டு, 2 வங்கிக் கணக்கு புத்தகம் மற்றும் 5,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கைதானவர்களிடம் வேறு யாரெல்லாம் பணத்தை பறிகொடுத்தார்கள் என்பது குறித்தும் என்னென்ன புருடாவிட்டு நேக்காக பணம் பறித்தார்கள் என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.